ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஓம் நமோ நாராயண. ஞானக்கண் பெற்ற திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார் தை மாதம் மக நட்சத்திரத்துல சக்கர அம்சமாக தோன்றியவர். அதாவது 4வது ஆழ்வாரான இவர் சைவம் வைணவம் இரண்டிலும் ஈடுபட்டு பாடல்களை இயற்றியுள்ளார். சைவத்தில் சிவவாக்கியார் 1000 என்ற பதிகத்தை இயற்றினார். இவரது சொல்லாற்றலை கண்டு வியந்த சிவன் இவருக்கு பக்தி சாரர் என்ற சிறப்பு பட்டத்தை அளித்தார். கால் கட்டை விரலில் இவர் ஞானக்கண் பெற்றிருந்தார். இவரது பாசுரங்களில் பெருமான் மனம் லயித்ததாக பல சான்றுகள் கிடைத்துள்ளன. ஸ்ரீரங்கம், அன்பில், திருப்பேர்நகர், கும்பகோணம், கவித்தலம், திருக்கோட்டியூர், திருக்கூடல், திருக்குறுங்குடி, திருப்பாடகம், திருவூரகம், திருவெக்கா, திருவள்ளுவர், திருப்பதி, திருப்பார்கடல், துவாரகை, பரமபதம் ஆகியவை இவர் பாடல்கள் பெற்ற தலங்கள் ஆகும். இவர் ஒரு தடவை தன் சீடர் கவிக்கண்ணனுடன் காஞ்சியில் தங்கியிருந்தார். அப்போது அந்நகரின் மன்னன் பல்லவராயன் தன்னை வாலிபனாக்கும்படி ஆழ்வாரிடம் கேட்டார். ஆழ்வார் மறுக்கவே அவரை நகரிலிருந்து வெளியேறுமாறு உத்தரவிட்டு விட்டார். உடனே திருமழிசை ஆழ்வார், துணி உடைய சென்னா புலவரும் போகின்றேன், நீ முன் கை நாகப்பாயா சுருட்டிக்கொள் என்று பாடிவிட்டு சென்றார். இதனால் காஞ்சியில் உள்ள சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஆழ்வார் பின்னாடியே சென்று விட்டதாக வரலாறும் உள்ளன. திருமலையிலிருந்து பேயாழ்வார் கேட்டுக்கொண்டபடி இவர் தன் இறுதி காலத்தில் திருமழிசையில் தங்கியிருந்து 200 பாசுரங்கள் பாடியுள்ளார். பிறகு கும்பகோணத்தில் முக்தியானார். திருமழிசை தலத்தில் இவரை வழிபட்டால் சைவ வைமனங்கள் தலங்கள் பெறக்கூடிய பலன்களை பெறலாம். அத்தகைய தலங்களுக்கும் சென்று அந்த அடியார்களுடைய திருப்பாதங்களை பணிந்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணா.